தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களையும் வெளியிட்டார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கான கொள்கையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இடம்பெற வச்சவர் தந்தை பெரியார். தொடர்ந்து தி திராவிடியன் பாத்வே மற்றும் தி கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே கருத்து உடையவர்களை ஒன்றிணைக்க முயற்சிப்பேன் என்றும் கூறினார். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவர்களும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும். மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இல்லை, 10 நாள் டைம் கொடுக்கணும். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வலியுறுத்தி 6 பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கமணி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் பேசியும் இபிஎஸ் அதனை ஏற்கவில்லை என தெரிவித்தார். நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி 6 பேர் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பச்சை பொய் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் செங்கோட்டையன் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கதான் இருக்கிறாங்க, இவர்கள் இணைக்க சொன்னாங்க. அத்தனை பச்சை பொய், திருப்பி சொல்லியாச்சு. அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் சி.வி. சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. கம்பத்தில் பரப்புரைக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அனைவரையும் கட்சியில் சேர்க்க ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர். சங்கராபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். சங்கராபுரத்தை தொடர்ந்து போடி அரசு பொறியியல் கல்லூரி அருகே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ் வாகனத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் அவரை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தேனி மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் அவரை கண்டித்து தேவர் பேரவை சார்பாக ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சிலை, வைகை அணை சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தனது மனதின் குரலாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதில்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற அடையாளத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துதான் ஒவ்வொரு தொண்டரின் கருத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்று சசிகலா தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.
அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டுமென்ற செங்கோட்டையனின் முயற்சி நல்ல விஷயம் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் குரலாக செங்கோட்டையன் பேசவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் அந்த வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன் சொல்லியிருப்பாரு. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் ஒவ்வொருவராக வெளியேறுவதாக செங்கோட்டையனின் பேட்டியை குறிப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு. இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பால் 1 லட்சம் ஆசிரியர்கள் மோசமான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டார். இருப்பது ஒரு 7 மாதம். இந்த 7 மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை செய்ய முடியும்? 4 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது. தேனியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பொதுமக்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். அப்போது அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பேசி முடிக்கும் வரை யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தினர். அதனை பொருட்படுத்தாமல் எழுந்து சென்ற பெண்களிடம் சங்கிலி போல் கைகளை கோர்த்து அதிமுக நிர்வாகிகள் அணை கட்டினர். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பொழிந்தது. ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் இரவில் மழை பெய்தது. பகலில் வெயில் வாட்டிய நிலையில் திடீரென்று பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் ஓரிகை, சிவிலிமேடு, சுங்குவாட்சித்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக எடமணல், திருமுல்லை வாசல், கூழையார் உள்ளிட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவிடைமருதூர், திருப்புவனம், ஆடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளான மன்னம்பந்தல், செம்பனார்கோவில், ஆக்கூர், நீடூர், கொர்க்கை, தாளஞ்சேரி, மணல்மேடு உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், அண்ணா சாலை, அண்ணா நகர், பாம்பார்புரம், வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையால் குளுமையான சூழலும் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. பள்ளிமடம், மேலக்கண்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. இனாம், மணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது.
கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு கபினி, KRS அணைகளிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பரிசல் இயக்க அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதன்பின் கடந்த 2 நாட்களாக 18,000 கன அடி அளவுக்கு நீர்வரத்து குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் 32,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டது. மேட்டூர் அணை காவிரி கரையோர மக்களுக்கு சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் என இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மதுபானத்தை GST வரம்புக்குள் தற்போதைக்கு கொண்டுவர வாய்ப்பு இல்லை என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். Will petroleum products and alcohol continue to be outside the ambit of GST? Yes, the current proposal doesn't include it. Right. The states will have and you don't see that happening in the near future? Not in the immediate future. மாநில நிதி அமைச்சர்களின் ஆதரவாலேயே GST சீர்திருத்தம் சாத்தியமானதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர் 99% பொருட்கள் 18%ற்குள்ளான வரி அடுக்குகளில் இருப்பதாக தெரிவித்தார். Thank every one of the ministers who've attended the meeting, the states, the finance ministers, and supported it. Otherwise, it wouldn't have come to see the light of the day. 99% of all the goods and services which are touched by GST are now either in 0 or in 5 or in 18. That's right. There's nothing beyond. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என மாநில அரசுகள் குற்றம் சாட்டுவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர் மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். Is you give away a promise, once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. And if you are an opposition-ruled party, it is very quickly arsenal in your hand to say central government is not giving me money. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument. மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக உள்ள பாமக மாவட்ட செயலாளர் மாக ஸ்டாலினின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் CCTV காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அலுவலகத்தில் பாமக நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி அரிவாளால் தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் வரை காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக மாக ஸ்டாலின் உயிர் தப்பினார். மாக ஸ்டாலின் மீது தாக்குதல் குறித்தறிந்த பாமகவினர் ஆடுதுறை பகுதியில் டயர்களை கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு நிலவரம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டனர். இதனிடையே காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர்கள் வந்த காரின் பதிவெண் போலி என்பது தெரியவந்தது. கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் குண்டு தாக்குதலை எறிந்து கழிப்பறையில் பதுங்கியதால் உயிர் தப்பியதாக ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மாக ஸ்டாலின் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறினார். என்னோட அறையில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் டிரைவர் கார் ஓட்டுனர் அருண் என்பவர் என் ரூம் வாசலில் உள்ள கேட்டை மறிச்சுக்கிட்டு சைகை காமிச்சிட்டு அவரால் பேச முடியாது சைகை காமிச்சிட்டு இருந்தார். அந்த நேரம் பட்டான்னு ஒரு சவுண்டு கேட்டுது. சவுண்டு கேட்ட உடனே ஏதோ அசம்பாவம் நடக்க போகுது அப்படின்னு பட்டுன்னு என்னங்க ஒரு உணர்வு சொன்னதுனால உடனே பாத்ரூமில் போயிட்டேன்.
ரூமில் உட்கார்ந்தவங்க வாசலில் நின்றவங்களாம் தடுக்கிறாங்க. தடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் கலம்புரம் இளையராஜா அவர்களை கையில் வெட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணை வெட்டிருக்கிறாங்க. கூட உள்ள பொறுப்பாளர் விரட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களாம் உயிரை பணைய வைத்து நம்ம பாதுகாப்பு கூட தடுத்ததன் விளைவாக இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கிறேன். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அறிக்கையில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மா.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மா.க. ஸ்டாலினுக்கும் அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கும் போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆடுதுறையின் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ள பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து குண்டு வீசி படுகொலை செய்ய முயலும் அளவுக்கு அந்த கும்பலுக்கு துணிச்சல் வந்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த காவல்துறை உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடியில் பரப்புரை செய்தவர் தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மதராசி திரைப்படம் வெளியான நிலையில் சென்னை சத்தியம் திரையரங்கில் அந்த படத்தின் கதாநாயகன் சிவகார்த்திகேயன் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் படம் சிறப்பாக வந்திருப்பதாகவும் தாங்கள் எதிர்பார்த்த இடத்தில் ரசிகர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்தியதாக கூறினார். எல்லாருக்கும் தேங்க்யூ, வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் 1 கிராம் 10,000 ரூபாயை நெருங்கியது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 10 நாட்களாகவே ஏறுமுகமாகவே இருந்து வந்த நிலையில் சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை 70 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 9,865 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் 1 சவரன் தங்கம் விலை 560 ரூபாய் அதிகரித்து 78,920 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 136 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியாவின் நெருக்கத்தை குறிப்பிடக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி செய்வது தனக்கு பிடிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். I'll always be friends with Modi. He's great prime minister. He's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. There's nothing to worry about. இந்தியாவும் அமெரிக்காவும் சிறப்பான நட்புறவை கொண்டிருப்பதாகவும் இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் சீனாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சந்தித்து பேசிய புகைப்படத்தை பதிவிட்டு இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று தெரிகிறது. அவர்கள் நீடித்த ஒற்றுமையுடன் வளமான எதிர்காலத்தை பெறட்டும் என்று பதிவிட்டுள்ளார். கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிரீம்சன் ஆர்கானிக் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர வெடி சத்தம் கேட்டதுடன் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இந்த புகை குடிகாடு பகுதியில் பரவியதில் அங்கிருந்த குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி கீழே விழுந்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதிமுக ஆட்சியில் ஆவின் பாலில் கலப்படம் செய்ததாக அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 28 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2014ஆம் ஆண்டு டேங்கர் லாரியில் கொண்டுவரப்பட்ட பாலை திருடி அதற்கு பதிலாக தண்ணீரை கலந்து மோசடியில் ஈடுபட்டதாக வைத்தியநாதன், அவரது மனைவி உள்ளிட்ட 28 பேருக்கு எதிராக விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் டேங்கர் லாரிக்கு வைக்கப்பட்டிருந்த சீல் சேதப்படுத்தப்படவில்லை என்றும் பாலில் எந்த கலப்படமும் செய்யப்படவில்லை என்றும் ஆவின் அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டிய நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட 28 பேர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள், குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி மகப்பேறு விடுப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
சட்டவிரோதமாக மண் அள்ளிய நபர்களை விசாரிக்க சென்ற பெண் IPS அதிகாரியை மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தடுத்தது சர்ச்சையாகி உள்ளது. கர்மாலா பகுதியில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து பெண் IPS அதிகாரியான அஞ்சனா கிருஷ்ணா அது குறித்து விசாரிக்க சென்றார். அப்போது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தொண்டரின் செல்போன் வாயிலாக அஞ்சனா கிருஷ்ணாவிடம் பேசிய அஜித் பவார் மண் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதற்கு நீங்கள் யார் என கேட்ட பெண் அதிகாரி என்னுடைய எண்ணுக்கு அழையுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ காட்சியில் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. டெல்லியில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் பார்வையிட்டார். சாஸ்திரி பூங்காவில் உள்ள முகாமுக்கு சென்ற அவர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களிடம் நலம் விசாரித்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கிய 50க்கும் மேற்பட்ட பக்தர்களை விமானப்படையினர் ஹெலிகாப்டரில் பாதுகாப்பாக மீட்டனர். மணிமகேஷ் புனித யாத்திரை சென்ற பக்தர்கள் சம்பா மாவட்டம் பஹர்மோர் பகுதியில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் மலைப்பாதையில் சிக்கினர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சினூக் ஹெலிகாப்டரில் அப்பகுதிக்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருந்த நிலையில் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. MJ மார்க்கெட் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் அமித்ஷா பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பாஜக MPக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதால் அமித்ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் முதல் கார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் விற்பனையானது. பந்த்ரா குர்லா பகுதியில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தின் விற்பனையகத்தில் மாடல் Y காரை மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் பெற்றுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் அரசு மருத்துவமனையிலிருந்து மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடிவேல் என்பவரின் மனைவியான காளியம்மாளுக்கு கடந்த 29ஆம் தேதியன்று அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தது. ஒரு வார மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு கிளம்பும் முன்பாக ஒரு பரிசோதனைக்காக குழந்தையை மாமியாரிடம் கொடுத்துவிட்டு அவர் கீழே சென்றவர் திரும்பி வரவில்லை. அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்ததில் அவர் அரசு பேருந்தில் ஏறி சென்றதாக கூறப்படக்கூடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் ஏற்கனவே திருமணமான பெண்ணை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட்டது. திண்டமங்கலத்தானூரை சேர்ந்த பிரகாஷ், ஈரோட்டை சேர்ந்த பிரியதர்ஷனுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் இடைத்தரகர்களுக்கு கமிஷன் தொகையாக 1,80,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பிரியதர்ஷினியின் நடவடிக்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் பிரகாஷ் விசாரித்த போது அவர் திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்தவர் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் புகாரின் பேரில் இடைத்தரகர்கள் செல்வி, பிரியா, மணப்பெண் பிரியதர்ஷினி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இமெயில் மூலம் அந்த மிரட்டல் தொடர்பாக தகவல் அறிந்த பந்தயசாலை காவல்துறையினர் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். வாகன நிறுத்தம், அலங்கார செடிகள் உள்ள காம்பவுண்ட் சுவர் என அனைத்து பகுதியிலும் சோதனை நடைபெற்றது. கடந்த 3 முறை இந்தியாவில் உள்ள பகுதியிலிருந்து இமெயில் வந்திருந்த நிலையில் தற்போது வெளிநாட்டில் இருந்து மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதம் செய்துள்ளன. 2 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மற்றும் தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்கள் இதில் சேதமடைந்துள்ளன. யானையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விளைநிலங்களை காப்பதற்கான நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையிலும் சுற்றுலா பயணிகள் திரண்டதால் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குறிப்பாக கூடலூரிலிருந்து உதகை வரும் சாலை, முதுமலையிலிருந்து உதகை நோக்கி வரும் கல்லட்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் பூங்கா சாலை, பேருந்து நிலையம் செல்லும் சாலை, படகு இல்ல சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டுபவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இலுப்பையூரணி ஊராட்சிக்குட்பட்ட விஸ்வநாத தாஸ் நகர் பகுதியில் உள்ள அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர் ஒருவர் வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வந்து செல்லும் பாதை இல்லாமல் போனதாகவும், அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை உள்ளதாகவும் கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி கடலையூர் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
திருவள்ளூர் ICMR அருகே தனியார் ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிறுவனத்தில் பணியாற்றும் மேற்பார்வையாளர் தினேஷ்குமார் பெண் ஊழியர் ஒருவருக்கு தொடர்ந்து மன அழுத்தம் ஏற்படுத்தி வந்ததால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் வீரராகவபுரம் கிராமத்தில் மழை பெய்ய வேண்டி புதுக்காடியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கிடாவெட்டு பூஜை நடைபெற்றது. 500 கிலோ ஆட்டு இறைச்சி சமைத்து சாமிக்கு படைத்து வழிபட்ட பின் 5000 நபர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் செனாப் நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சலால் அணையின் மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டன. குஜராத்தில் நர்மதா நதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நடப்பு பருவத்தில் முதல் முறையாக சர்தார் சரோவர் அணையின் 23 மதகுகள் திறக்கப்பட்டன. மதுரை தமுக்கம் மைதானத்தில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அமைச்சர் மூர்த்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 231 புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தினந்தோறும் மாலை வேளையில் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவையும் நடைபெறவுள்ளன. தொடர் விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நின்றிருந்த யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் நிலவிய இதமான காலநிலையை ரசித்தவாறு யானைகள் முகாமில் பொழுதை கழித்தனர். காஞ்சிபுரத்தில் காவலாளி ஒருவரை போதை இளைஞர்கள் சிலர் தாக்கிய அதிர்ச்சி CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள தனியார் வாகன நிறுத்துமிடத்தில் காவலாளியாக பணிபுரிபவர் 54 வயதான செல்வம். வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கே வந்த இளைஞர்கள் சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்த முயற்சித்த போது அதை அவர் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் செல்வத்தை மிக கொடூரமாக தாக்கினர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை ஓய்வு பெற்ற செவிலியர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. ஓய்வு பெற்ற செவிலியர் சாந்தி அருணாச்சலத்துக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுயமரியாதை, பணி பாதுகாப்பு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். காகிதத்திற்கான GST வரி உயர்ந்துள்ளதால் கேலண்டர் மற்றும் டைரி உள்ளிட்டவற்றின் விலை உயரும் என கேலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காகிதத்திற்கு 12% என இருந்த GST வரியை 18% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் சிவகாசி பகுதியில் உள்ள அச்சக உரிமையாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வரி உயர்வால் கேலண்டர் மற்றும் டைரிகளின் விலை 6% அளவுக்கு உயர வாய்ப்புள்ளதாக அவர்கள் கூறினர். மத்திய அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட பிரதமர் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் பெயரில் போலி இணையதளங்கள் செயல்பட்டு வருவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நெல்லையில் உள்ள தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இத்திட்டத்தின் கீழ் ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளம் மட்டுமே உள்ளதாகவும் அந்த இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியான தளங்களை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அருகே பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய முயன்ற விவகாரத்தில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். அரேதாமன் வட்டத்தைச் சேர்ந்த தேவி, ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த விஜயா ஆகியோருக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடு நடந்துள்ளது. இதற்கு சேலத்தைச் சேர்ந்த கனகா என்பவர் மூலம் திமுக பிரமுகரான கவிதா தேவியின் வீட்டில் வைத்து இருவருக்கும் கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்த நிலையில் கனகா தப்பியோடினார். இதனையடுத்து இடைத்தரகராக செயல்பட்ட கவிதாவை கைது செய்ததுடன் தேவி, அவரது தாய் விஜயா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர்.
திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் கிராமத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவ கழிவுகளால் மூச்சுத் திணறல், தோல் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஏற்கனவே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாயமாகியுள்ளதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி பிரிவு வட்டார வளர்ச்சி அலுவலராக பிரபாகரன் பணிபுரிந்து வருகிறார். வியாழக்கிழமை இரவு 9 மணி வரை பணியில் இருந்த அவர் பின்னர் வீட்டிற்கு புறப்பட்ட நிலையில் வீட்டிற்கு வராமல் மாயமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 தனிப்படைகளை அமைத்து பிரபாகரனை தேடி வருகின்றனர். காசா நகரத்தின் 40 விழுக்காடு பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பாலஸ்தீன நகரமான காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. காசாவில் பல்லாயிரம் பேர் பட்டினியால் தவித்து வரும் நிலையில் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பலர் இறந்து வருகின்றனர். இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் நீண்டகால செய்தி தொடர்பாளரான ஹதீபா கலோட்டியை கொன்றதையும் இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது. ஆவடி அருகே குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்த நிலையில் பொதுமக்களை எந்திரம் வைத்து குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட நந்தவனம் மேட்டூர் நேதாஜி தெருவில் குப்பை தொட்டி வைக்கப்படாமல் குவியும் குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே மது அருந்த பணம் தராததால் மாற்றுத்திறனாளி தந்தையை அடித்து கொலை செய்ததாக மகன் கைது செய்யப்பட்டார். சாம்ராஜ் பாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் எந்த வேலைக்கும் செல்லாமல் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மது அருந்த தந்தை கிட்டான் பணம் தராததால் ஆத்திரமடைந்த முத்துக்குமார் கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மகன் முத்துக்குமார் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் இன்ஜின் கோளாறு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. 161 பயணிகளுடன் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் நடுவானில் பறந்தபோது இன்ஜினில் பழுது ஏற்பட்டது. இதையடுத்து அவசர கட்டுப்பாட்டு மையத்தை விமானி தொடர்பு கொண்டபோது விமானத்தை தரையிறக்க அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமானம் 20 நிமிடங்கள் தாமதமாக பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ரேக்லா ரேஸ் பந்தயம் களை கட்டியது. செம்மணிப்பட்டியில் பெரிய மற்றும் சிறிய ரகம் என 2 பிரிவாக நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 31 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் துணைத் தலைவரை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் நகர்மன்ற துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமையிலான திமுக கவுன்சிலர்களுக்கும் நகராட்சி ஆணையருக்கும் நீண்ட நாட்களாக மோதல் நீடித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த நகர்மன்ற கூட்டத்தில் ஆணையர் இல்லாத போது அவரை பற்றி திமுக கவுன்சிலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்நிலையில் தற்போது அனுமதி இல்லாத கட்டடங்களுக்கு சீல் வைத்ததால் கவுன்சிலர்கள் தரக்குறைவாக பேசுவதாக கூறி நகராட்சி ஊழியர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தென்பெண்ணையாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கேஆர்பி அணைக்கு 481 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 937 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 52 அடி உயரமுள்ள அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டியுள்ளது. அணையிலிருந்து விரைவில் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் அருகே உள்ள பூண்டிமலை கிராமத்தில் கடைக்கு தேநீர் அருந்த வந்த நபரை காட்டுப்பன்றி தாக்கி அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாலன் என்ற நபர் காலை வேளையில் தனது 5 நண்பர்களுடன் பூண்டி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள தேநீர் கடைக்கு வந்தார். அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டுப்பன்றி பாலனை பலமாக தாக்கியது. பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கர்நாடகாவில் உள்ளாட்சித் தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படும் என அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருப்பதால் வாக்குச்சீட்டில் நடத்த முடிவு செய்திருப்பதாக கூறினார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதுகுறித்து தற்போது எதுவும் பேச முடியாது என்றும் டி.கே. சிவக்குமார் கூறினார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே தசரா பண்டிகையை எதிர்நோக்கி சாமந்தி பூக்கள் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார கிராம பகுதியில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளன. இங்கு சாகுபடி செய்யப்பட்ட சாமந்தி பூக்கள் விநாயகர் சதுர்த்தியின் போது 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. தற்போது 120 ரூபாய்க்கு விற்பனையாகின்றன. வரும் தசரா பண்டிகையின் போது 1 கிலோ 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் முத்துப்பேட்டையில் வீச்சறிவாளுடன் ரீல்ஸ் வெளியிட்டு பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். தனியார் மினி பேருந்தின் நடத்துனராக பணியாற்றும் பார்த்தசாரதி என்பவரின் பிறந்தநாளுக்காக அவரது நண்பர்கள் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பார்த்தசாரதி வீச்சறிவாளுடன் இருக்கும் புகைப்படங்களை ரீல்ஸாக வெளியிட்டிருந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் பார்த்தசாரதியையும் அவரது நண்பர் ஐயப்பனையும் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையில் மின்கம்பம் உடைந்து விழுந்து ஆபத்தான வகையில் கீழே கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. பையூர் பகுதியில் கனமழையால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்த நிலையில் 1 வாரமாகியும் மின்கம்பத்தை சீரமைத்து மின் சப்ளை தரவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் மாற்று மின்கம்பம் உடனடியாக அமைத்து சீரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்றில் நகராட்சி குப்பை கழிவுகளை கொட்டி வந்த நகராட்சி வாகனத்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பையூர் கமண்டல நாகநதி ஆற்றில் கொட்டி வருவதால் குடிநீர் மாசு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நகராட்சி மூலம் குப்பைகளை கொட்டி வந்த டிராக்டர் வாகனத்தை சிறைபிடித்த மக்கள் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆசிரியர் தினத்தை ஒட்டி 12 அடி நீளம் 10 அடி அகலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் உருவத்தை கல்லூரி மாணவி ஒருவர் வரைந்துள்ளார். நுண்கலை அறிவியல் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் கீர்த்தனா என்ற மாணவி 10 கிலோ கடற்கோளமாவை பயன்படுத்தி 10 மணி நேரத்தில் இதனை வரைந்துள்ளார். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் இதை வரைந்ததாக கூறினார். ஓணம் பண்டிகையையொட்டி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வலியுறுத்தி உதகை உழவர் சந்தையில் காய்கறிகளால் அத்தப்பூ கோலம் போடப்பட்டது. 100 சதுர அடியில் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி உள்ளிட்ட 20 கிலோ மலை காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட இது பலரையும் கவர்ந்தது. தொலைவில் இருந்து பார்த்தபோது மலர்களால் கோலமிட்டுள்ளதாக நினைத்த சுற்றுலா பயணிகள் அருகில் வந்து பார்த்தபோது அவை காய்கறிகள் என தெரிய வந்ததால் ஆச்சரியமடைந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதேபோல் உதகை ஐயப்பன் கோயிலில் பூக்களால் பிரம்மாண்டமாக அத்தப்பூ கோலம் போடப்பட்டது.